Happy day. Chapter 5 Python Variables and Operators Continuation. In this video, we are going to learn about indentation in Python, comments in Python, Python data types. First, let us see about indentation in Python. Python uses white spaces. Python uses white spaces. So indentation is nothing but white spaces. How will you give white spaces? Using space button and tab button from the keyboard. Okay, how will you give white spaces? By using space button and tab button from keyboard. When you press the keyboard space and tab, you will get some white spaces on the screen. You will get white spaces on the screen. When you give white spaces, the cursor move from one place to another. Will you give white spaces? The cursor move from one place to another. So giving white spaces, the program blocks is called as what? Indentation. Giving this white spaces, the program block is called as what? Indentation. Most of the programming languages such as C, C++, Java using curly braces to define block of codes. What do you mean by block of codes? Class, function or body, and loops, and block of section command. Okay. So the number of white spaces in the indentation is not fixed. The number of white spaces in the indentation is not fixed, but all the statements within the block must be indented with same amount spaces. Okay. Once again, repeat that. Python அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டென்டேஷன்ல வந்து ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். ஓகேவா? இன்டென்டேஷன் மீன்ஸ் வாட்? ஒயிட் ஸ்பேசஸ். ஓகேவா? ஒயிட் ஸ்பேசஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம்ல வந்து யூசிங் டேப் கீ அண்ட் தட் ஸ்பேஸ் பார். ஓகே, யூசிங் டேப் கீ அண்ட் தட் ஸ்பேஸ் பார். அதாவது ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் பிளாக்ஸை வந்து டிஃபைன் பண்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ப்ரோக்ராம் பிளாக்ஸை வந்து டிஃபைன் பண்றதுக்காக நம்ம ஒயிட் ஸ்பேசஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சி, C++, ஜாவால பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பிளாக்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து கர்லி பிரேசஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் டிஃபைன் பண்றதுக்காக இன்டென்டேஷன் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டென்டேஷன் மீன்ஸ் வாட்? ஒயிட் ஸ்பேஸ். ஓகேவா? அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ல வந்து இன்டென்டேஷன் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எதுவுமே ஃபிக்ஸ் கிடையாது. பட் நீங்க கொடுக்குற பிளாக்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து ஈவன் ஸ்பேஸ்ல இருக்கணும். தட் மீன்ஸ் வாட்? சேம் அமௌண்ட் ஸ்பேசஸ்ல வந்து இன்டென்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்டேஷன் இன் பைத்தான். இன்டென்டேஷன் இன் பைத்தான் மீன்ஸ் வாட்? ப்ரோக்ராம் பிளாக்ஸ் டிஃபைன் பண்றதுக்காக சம் ஸ்பேசஸ் அலோகேட் பண்றது தான் இன்டென்டேஷன். அந்த இன்டென்டேஷன் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, கீபோர்ட்ல டேப் கீ ஸ்பேஸ் பார் வச்சு நம்ம கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் let us see about comments in Python. Let us see about comments in Python. So in Python, comments begin with a hash symbol. In Python, the comments begin with a hash symbol. The lines that begins with a hash are considered as what? Comments and ignored by the Python interpreter. Okay, so Python interpreter பாத்தீங்க அப்படின்னா comments வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஜஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கோட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், ஒரு ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன், சோ அதுல என்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் கமெண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நான் பார்க்கும் போதே எனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சோ இது வந்து யூசர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு கமெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்றது. ஓகேவா? சோ கமெண்ட்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, சோ பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் மே பி சிங்கிள் லைன் ஆர் நம்பர் ஆஃப் மல்டி லைன்ஸ். ஓகேவா? கமெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்தீங்கன்னா சிங்கிள் லைன்லயும் இருக்கலாம், மல்டி லைன்ஸ்லயும் நமக்கு இருக்கலாம். ஓகேவா? மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ்ல நம்ம கொடுப்போம். மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுப்போம்? ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுப்போம். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படிங்கறது ஹேஷ் யூஸ் பண்ணி கொடுக்கறது. மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது. ஓகேவா? கமெண்ட்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஹேஷ் சிம்பிள்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகும். கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு லைனுக்கு பிஃபோரா நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஃபோரா ஹேஷ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? கமெண்ட்ஸ். சோ பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைனாவும் இருக்கலாம், நம்பர் ஆஃப் மல்டி லைன்ஸாவும் இருக்கலாம்.
கமெண்ட்ஸ் வந்து மல்டி லைன்ஸ்ல நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா ட்ரிபிள் கோட்ஸ்ல நம்ம கொடுக்கணும். ஓகேவா? மல்டி லைன்ஸ்ல கொடுக்கும்போது ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். இதே சிங்கிள் லைன் கமெண்ட்ஸா இருந்தது அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எதுக்காக கமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம எந்த நீடுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் இஸ் த யூசஸ் ஆஃப் திஸ் கமெண்ட்ஸ். ஓகே, next let us see about Python data types. Next let us see about Python data types. Okay, data types means what? Data types are the types of values. Data types of the types of values that can be assigned to the variables. That can be assigned to the variables. Okay, for example, see here a equal to 5. A equal to 5. So, A is a variable. You can assign the value of 5 to that variable. Okay. So, A is a variable. You can assign the value 5 to that variable. Okay. So, A is a variable. 5 is a value of that variable. Whenever you are assigning the value to the variable, you have to declare that values belongs to which type of data, belongs to which type of data. That means what? Whenever you are assigning the value to that variable, you have to declare the types belongs to which type of data. Okay, you can store different types of values to that variable. Okay, you can store different types of values to the variables. For example, a equal to 5, b equal to 5.1. Okay, so c equal to some text. So see here, a is a variable, 5 is a value. So 5 is what? Integer value. So this is integer data type. B is a variable, value 5.1. This is for what? Floating data type. Okay, so C is a variable. So see here double X. This is the character data type. Okay, so you can store different types of values. You can store different types of value to that variable. Okay, for example, see another one example. Okay, so int id. Okay, int id. So see this example. Int is a data type, id is a variable. Okay, int is what? Data type. id is what? id is what? Value. Okay, so for example, numeric values. Okay, id means some numerical values. Okay, so this is integer data type. This is for what? Integer data types. Okay, so C, C++, Java, statically typed language. C, C++, Java, statically typed language. But Python is a dynamically typed language. Python means what? It is a dynamically typed language. So there is no need to explicitly declare the type of variables. That means what? பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேரியபிளுக்கும் நம்ம டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணணும் வெளிப்படையா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ சி, சி பிளஸ் பிளஸ் ஜாவால பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்கனாவே கண்டிப்பா அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பா, ஃப்ளோட் டேட்டா டைப்பா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? சோ வெளிப்படையா நீங்க டிக்ளேர் பண்ண. தட் மீன்ஸ் வாட்? எக்ஸிபிட்லி டிக்ளேர் த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் to C, C++, Java programming languages. But in Python programming languages, you don't need to explicitly declare the type of variables. Okay, so you can declare a is equal to 5. So it takes, அதாவது இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ வச்சு இது வந்து a அப்படிங்கிறது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அப்படிங்கறத அசைன் பண்ணிக்கும். இது பைத்தான் லாங்குவேஜ்ல. பட் சி, சி பிளஸ் பிளஸ் ஜாவால வந்து அது பண்ணாது. ஓகேவா? சோ அதனாலதான் Python is a dynamically typed language. C, C++, Java is a statically typed language. Okay, next, Python has built-in or fundamental data types such as number, string, boolean, tuples, list, dictionaries. Okay, Pythonல பாத்தீங்க அப்படின்னா built-in or fundamental data types இருக்கு. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா number, string, boolean, tuples, list and dictionaries. Okay, so once again repeat that data type அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை என்ன டைப்ல நம்ம அசைன் பண்றோமோ அதுதான் டேட்டா டைப்ஸ். ஓகேவா?
அதே வந்து பாத்தீங்கன்னா C++, ஜாவால ஒரு வேல்யூக்கு ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா எக்ஸிபிளிட்டா நம்ம என்ன பண்ணணும்னா என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும். பட் இந்த பைத்தான் லாங்குவேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளிப்படையா ஒரு டேட்டா டைப்பை நம்ம கொடுக்கணும்ங்கிற அவசியம் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் இன்டர்பிரட்டர் அதோட வேல்யூ வச்சு இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கறது அஸ்யூம் பண்ணிக்கும். ஓகேவா? அட் த சேம் டைம் பைத்தான்ல பாத்தீங்கன்னா பில்டிங் டேட்டா டைப்ஸ், ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டூப்பிள்ஸ், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ். ஓகே, so Python has built-in or fundamental data types such as number, string, boolean, tuples, list and dictionaries. Next, see here number data type. Number data type means what? It is a built-in data type. Okay, so it is built-in data type means what? அதாவது ஒரு பைத்தான் வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது சம் டேட்டா டைப்ஸ் இன்பில்டாவே இருக்கும். அது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா built-in data types நம்ம சொல்லுவோம். ஓகேவா? So the built-in number object in Python supports integers, floating point numbers and complex numbers. ஓகேவா? So இந்த நம்பர் டேட்டா டைப்ல வந்து என்னென்ன அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா இன்டீஜர் நம்பர் அக்செப்ட் பண்ணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? இன்டீஜர் டேட்டா கேன் பி டெசிமலாவும் இருக்கலாம், ஆக்டலாவும் இருக்கலாம், எக்ஸா டெசிமலாவும் இருக்கலாம். ஓகேவா? இன்டீஜர் டேட்டா கேன் பி டெசிமல், ஆக்டல் ஆர் எக்ஸா டெசிமல். ஓகே, so octal number, I mean octal integer number use digit 0 followed by letter O. Use digit 0 followed by letter O. Okay, so see here, this is octal integer. This is for what? Octal integer. So octal integer use 0 followed by O. Okay, so this is for what? Octal integer. ஒரு octal integer அப்படிங்கறத நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னா 0 and then O இருந்தது அப்படின்னா that is for what? Octal number. Okay, next hexadecimal number use 0 uppercase x or lowercase x. ஓகேவா? 0 uppercase x or lowercase. ஓகேவா? For example, see here, this is 0x is a hexadecimal integer. Okay, 0x is a hexadecimal integer. Normal value is an what? Decimal integers. Long decimal integers means what? L. Okay, L. Okay, 34L means what? It is a long decimal integers. Okay, once again repeat that. Python having built-in and then fundamental data types. Then number data types means it is one of the built-in data type. This Python supports, that means number data type supports integer, floating point number and complex number. Integer data can be decimal number, octal number, hexadecimal number. Octal number you have to identify 0, okay, and then letter O. So this is called as what? Octal number. And then hexadecimal number you can use 0, uppercase x or lowercase x, that is called as what? Hexadecimal number. Decimal number long means 34L. So decimal number க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னா L அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஓகேவா? This is number data type. Next, number data type, a floating point data is represented by a number data type having what? Integer, floating point and then complex. Okay, so next let us see, floating point data is represented by a sequence of decimal digits that includes a decimal point. Okay, so see here, 123.34 is what? It is a floating point number. 456.23 is what? It is a floating point number. Okay, and exponent data contains decimal digit part, decimal part and then exponent part. Okay va? So exponent partல பாத்தீங்க அப்படின்னா decimal pointம் நமக்கு இருக்கும், exponent partம் நமக்கு இருக்கும். Okay va? So see here, this is decimal part, this is exponent part. Okay, so next, complex number. Okay, complex number is made up of two floating point values. Complex number is made up of two floating point values, one each for real, another one is imaginary part. One means what? It is a what? 1 plus 3.14j. One is a real number. 3.14j is what? Imaginary part. Okay, one means what? It is a real number. 3.14 is what? It is the imaginary part. Okay, complex number having two floating point values. Sorry, complex numbers is made up of two floating point values. One
each for the real and imaginary part. இதுல ஒன்னு வந்து ரியலா இருக்கும், இன்னொன்னு வந்து imaginary part இருக்கும். ஓகேவா? So once again repeat that number data type means what? It is a built-in Python data type. Okay. At the same time, number data type having integer, floating, and then complex. Okay. Integer means what? Decimal. That means integer value. That means a decimal value, and then octal value, and then hexadecimal value long. Okay. Decimal value is always numeric numbers. Okay. That means rounded numbers. Okay. So octal number you have to identify either 0, small o following numbers. That is called as what? Octal numbers. Next, let us see about string data type. Okay. String data type. String data type can be enclosed in single quotes, double quotes, and triple quotes. Okay. String data can be enclosed in single quotes, double quotes, triple quotes. Okay. So character data is a variable. Capital A is a value. You can define the value within single quotes. So this is string data. Next, string data is equal to computer science within double quotes. So this is also string data. So multi-line data, you can define triple quotes. Okay, you can define triple quotes. Okay, see here, string data can be enclosed in single quotes, double quotes, and triple quotes. Next, Boolean data type. Already you know Boolean means what? Two values, only two values, either true or false. Okay. Boolean data having only two values. What are they? One is true, another one is false. Okay, let us see this example. Bool val equal to variable name equal to true. Okay, bool val 2 equal to false. Okay, Boolean data அப்படினாவே நமக்கு என்ன ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும்? ஒன்னு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்ல ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். Either true or false. Okay, hope you all understand this topic. Thank you.